ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவன் உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான். என் குழந்தையே, இவன் யார்? அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்துதான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை, வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் குழந்தையே? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பதை உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட நினைத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன். உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள், நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகின்றது. இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே. இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன். உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டு தருகின்றேன். என் பிள்ளை, நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே. இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று நீதானே. இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே. என் குழந்தை, இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும். இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன். அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன். என் குழந்தையே, இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி. உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசி கொண்டிருக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள். தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத படிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது. என் தங்க குழந்தையே, இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை. என் குழந்தையே, உன் தாயானவள் கண்டதை எல்லாம் சொல்லவா? உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள். இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். என் பிள்ளையே, இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான். அது உனக்கும் தெரியும் அல்லவா? இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா? அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள். உன்னோடு என்றென்றும் உன் அம்மா நான் வரும்போது பொழுது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னாலும்
என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது. இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றதே. உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே. முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது யார்? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே. இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே.
உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய். ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய். தொலைக்க இருக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன். அதனால் இனி துணிந்து இறங்கு. எண்ணி 5வது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும். எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி போட உன்னால் முடியாது. நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது. இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில்
தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ, அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா? அன்று உன்னிடத்தில் தட்சணை கேட்டேன், மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையே. என்ன கேட்டால் இந்த அம்மா? உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன். இன்றும் உன் அம்மா அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். அம்மா கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என் பிள்ளை, இனிமேல் நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உன் நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய். உனக்கான நம்பிக்கைக்கான நிச்சயமான பரிசினை உனக்கு தருகின்றேன். வாழ்க்கை முழுமைக்கும் நான் உன்னோடு பயணிக்கின்றேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் அம்மா நம்மை விட்டு சென்று விடுவாளோ என்று எண்ணி நீ வருந்தாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கானதை தரும் வரை ஒரு நாளும் நான் ஓய்ந்து போகவே மாட்டேன்.